இந்தியாவின் முதலாவது பொதுத் தேர்தல் பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்களா? பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் 1951, 52ஆம் ஆண்டில் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. முதலாவது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது மொத்தமுள்ள 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி 364 இடங்களில் வெற்றி பெற்றது. மொத்தமான வாக்குப்பதிவில் 45%. இது மொத்த வாக்குகள் 45%. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களில் வெற்றி பெற்று 2ஆம் இடம் பெற்றது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். தேர்தலில் 67.6% வாக்குப்பதிவு நடைபெற்றது. 54 கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டாங்க. ஏறத்தாழ 4 மாதம் தேர்தல் நடைபெற்றது. அக்டோபர் 25, 1951 முதல் பிப்ரவரி 21, 1952 வரை நடந்தது. 26 இந்திய மாநிலங்கள் மற்றும் 401 தொகுதிகள் நடைபெற்றது. இந்த தேர்தல் மொத்தம் 489 மக்களவை இடங்களில் காங்கிரஸ் 366 வெற்றி பெற்றதுன்னு சொல்லியிருக்கு. 1951 52 வரை பொது தேர்தல் நடந்தது. கம்யூனிஸ்ட் 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குப்பதிவு 67.6% சொல்லியிருக்கு. 54 கட்சிகள் போட்டிட்டுருக்காங்க. 4 மாதம் நடந்தது. 401 தொகுதிகளில். அடுத்தது தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் சொல்லியிருக்காங்க. 1952 57, 57 62, 62 சொல்லியிருக்கு. தேர்தல் தேதிகள் சொல்லியிருக்காங்க. 2016 தற்போது வரை 2016 மே 16 ஒரு நாள் மட்டும் நடந்திருக்கு. 2011 16 வரைக்கும் 2011 ஏப்ரல் 13 ஒரு நாள் நடந்திருக்கு. 1952 57, 1952 ஜனவரி 2, 5, 8, 9, 11, 12, 16, 21 மற்றும் 25 9 நாட்கள் நடந்திருக்கு சொல்லியிருக்கு. தேர்தல் எண்ணிக்கை 15. சட்டமன்ற தேர்தல் பற்றி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ.